ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரிங்கில் நமக்கு தேவையான வேல்யூஸை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கு பேர் தான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லுவோம், எஃப் ஸ்ட்ரிங்னு கூட ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த சேனலில் ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிளில் வெல்கம் டு ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? வெல்கம் டு ஜி ஸ்குவாட். இப்போ நான் ஜஸ்ட் பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட்ல வெல்கம் டு ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரியா? ஸோ இது இருக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரிங். எது? வெல்கம் டு ஜி ஸ்குவாட் அப்படின்னு ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரிங். இப்போ இந்த இடத்துல ஏன் சேனலுங்கிறதுனால இதை நம்ம ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் வேற யாரும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த ஜி ஸ்குவாட் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டரை ஆட் பண்ணணும். பிளேஸ் ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த கர்லி பிரேசஸ் தான் இங்கே பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ள நம்ம என்ன வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வரணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வேரியபிளை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் நான் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இங்கே சேனல் அப்படிங்கிறது தான் வேரியபிளாக எடுத்திருக்கோம். சரியா? இப்போ நான் இங்கே பிளேஸ் ஹோல்டரில் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் இதை வந்து ஃபார்மேட் பண்ணணும்ல, அதாவது எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றணுமா, அதனால ஃப்ரண்ட்டில் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த எஃப் வந்து ஸ்மால் லெட்டர் தான், இல்லை கேபிட்டல் லெட்டராக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நான் இதை 1 செகண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் வெல்கம் டு ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. சரியா? ஸோ இங்கே சேனலில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்த வேல்யூ இங்கே நம்மளுடைய எஃப் ஸ்ட்ரிங்கில் பிளேஸ் ஹோல்டர் மூலியமாக வந்து நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு.